ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருங்க, இருக்கிறதுல ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட்டுங்க. என்னன்னா, நானெல்லாம் வெறும் கம்பியை வச்சு வெல்டிங் பண்ணுவேன், நீ என்னடா வெல்டிங் ராட் யூஸ் பண்ற. அதாவது அவர் இந்த மாதிரி வெல்டிங் ராட் யூஸ் பண்ண மாட்டாராம், வெறும் கம்பி மட்டுமே வச்சு வெல்டிங் பண்ணுவாராம். அந்த கமெண்ட் இந்த வீடியோல ஷோ பண்ற பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வெறும் கம்பியை வச்சு வெல்டிங் பண்ணா என்ன நடக்கும், வெல்டிங் ராட வச்சு வெல்டிங் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல பாத்துலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு யூஸ் ஆன ஒரு பழைய வெல்டிங் ராட எடுத்து என்ன பண்றேன், மேல இருக்கக்கூடிய பிளக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 6013 வெல்டிங் ராடு, இதுவும் 6013 வெல்டிங் ராடு. இதுல இருக்க ஒரு பிளக்ஸை மட்டும் நம்ம தட்டி எடுத்துட்டோம். அதாவது இப்போதைக்கு அவர் சொன்ன மாதிரி வெறும் கம்பி, இது வந்து வெல்டிங் ராடு முழுசா இருக்கு பாத்துங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெறும் கம்பியை மட்டும் வச்சு வெல்டிங் பண்ண போறோம். நான் இதுக்கான ஆம்பியர் எவ்வளவு செட் பண்ணிருக்கேன்னா 100 செட் பண்ணிருக்கேன். வெல்டிங் பாத்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் கம்பி, அதாவது பிளக்ஸ் இல்லாத வெல்டிங் ராட்ல நம்ம வெல்டிங் பண்ண போறோம். பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே மீறி கஷ்டப்பட்டு நம்ம வெல்டிங் பண்றோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெறும் கம்பி தாங்க இது. நண்பர்களே, அதோட வெல்டிங்க பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெனட்ரேட் ஆகல. நிறைய இடங்கள்ல வந்து ப்ளவுஸ் இருக்கு. வெறும் கம்பியை வச்சுலாம் வெல்டிங் பண்ண முடியாது. வேணா வெறும் வாயால வர வேணா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி போல இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், ஒரே சிங்கிள் டேக்ல ஒரு